தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம் சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய இந்த ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுக்குழு தற்போது தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்பு செயற்குழு கூட்டம் நாசர் தலைமையில் நடைபெற்றது. குறிப்பாக சங்கம் என்றாலே ஒரு அரசியல் கட்சிக்கு போல் வருடம் பொதுக்குழு நடத்துவது வழக்கம். அந்த வகையில் தற்போது நடிகர் சங்கம் தொடங்கி 69வது பொதுக்குழு இன்று நடைபெற்று வருகிறது. நாசர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் விஷால், கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நாடக நடிகர்களையும் உள்ளடக்கிய சங்கமாக தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கிறது. அவர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் ஆண்டறிக்கை உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு அதுக்கு ஒப்புதல் வாங்கப்பட்டாலும் புதிதாக தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு கட்டட கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த கட்டடமானது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இடையில் பல்வேறு வழக்குகளை சந்தித்ததன் காரணமாக இந்த கட்டட பணிகள் தொய்வடைந்திருந்தன. இந்த கட்டடத்தின் மூலமாக நிதி திரட்டப்பட்டு உறுப்பினர்களுக்கு, நலிந்த உறுப்பினர்களுக்கு நிதி உதவி செய்யப்படும். அதே போல் மறைந்த உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி செய்யப்படும் என்று விஷால் அறிவித்திருந்தார். அதை முன்ன பிரதான கோரிக்கையாக வைத்துதான் நாசர், விஷால், கார்த்தி தலைமையிலான அணியினர் 2015ஆம் ஆண்டு இந்த பொறுப்புக்கு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த கட்டட பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த கட்டடம் திறப்பது குறித்து உள்ளிட்ட முடிவுகளை இந்த பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற்று அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான திட்டமும் இருக்கிறது. இதை குறித்து செயற்குழுவிலும் பேசி இருக்கிறார்கள். அதே போல் இன்று நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் நாடக நடிகர்கள் உறுப்பினராக இருப்பவர்கள் பொதுக்குழுவில் அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சினிமா திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ளவில்லை. இதை மேடையில் பேசும்போது கருணாசும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இங்கு நடிகர்கள், நாடக நடிகர்கள் அதிக அளவில் வந்திருக்கிறார்கள். திரைப்பட நடிகர்கள் வருவது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே சமயம் அந்த நடிகர்களுக்கான பிரச்சனை என்று வரும்பொழுது சங்கம் தான் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது என்றும் ஒரு வருத்தத்துக்கான பதிவை பதிவு செய்திருக்கிறார் பாலவேல். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.